அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 23ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 வைகாசி மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை ஆயில்ய நட்சத்திரம் சம்பவித்து சப்தமி திதியும் அஷ்டமி திதியும் இணையப்பெறுகிறது. சனிக்கிழமையிலே சஞ்சரிக்கின்றது. பொதுவாக பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைனாலே மகாவிஷ்ணுக்கு உகந்த நாளாக பல்வேறு தரப்பட்ட மக்கள்கள் வழிபாடு செய்கிறார்கள். ஆனால் புதன்கிழமையும் மகாவிஷ்ணுக்கு ரொம்ப உன்னதமான ஒரு நாள். இந்த புதனுடைய நட்சத்திரமும் சனியுடைய நட்சத்திரம் எனும்போது இரு திதிகள், அதாவது சப்தமி திதி அஷ்டமி திதி, அதாவது காலையில் சப்தமி திதியும் மாலையில் அஷ்டமி திதியும் சம்பவிக்கிறது. இந்த மாதிரியாத ஒரு நாள் ரொம்ப அற்புதமான நாள். இந்த அஷ்டமி திதி என்பது கிருஷ்ண பரமாத்மாவுடைய அவதார தினம், அவதார திதின்னு சொல்லலாம். ஆயில்ய நட்சத்திரம் என்பது மகாவிஷ்ணுடைய வழிபாட்டினுடைய ஒரு முக்கியமான ஒரு நட்சத்திரம். இந்த நாளில் தீராத கடன் இருக்கக்கூடிய நபர்கள், கடன் எவ்வளோ கொடுத்தாலும் தீரல, குறிப்பிட்டு சொல்லணும்னா நிலம் சார்ந்த வரியினால் சிக்கக்கூடிய நபர்கள், ஹவுசிங் லோன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலத்தின் பேரிலே கடன் வாங்கி வீட்டு பத்திரம் நிலத்துடைய பத்திரங்கள்லாம் அடமானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உங்களுடைய வீட்டுக்கு பார்த்து இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு மஞ்சள் வாங்கி கொடுக்கணும். இன்னும் சிறப்பு, விரலி மஞ்சளை வாங்கி நீங்களே இடித்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த இடித்து கொடுக்கும்போது தயவு செய்து பிளாஸ்டிக் கவரில் போட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா பிளாஸ்டிக் கவர் என்பது ராகு, கொடுக்குற விஷயத்தை தன்மையை மாற்றி ஒரு மாதிரியான ஒரு நிலைக்கு கொண்டு போகும். இதை ஒரு பேப்பர் கவர், அந்த இந்த காவி கடலில் பேப்பர் கவர் அந்த மாதிரிலாம் வரும் பார்த்தீங்களா, பேப்பரில் கட்டி கொடுக்குறது மாதிரி கொடுத்தா ஒரு நல்ல விஷயம். அப்படி இல்லைன்னா ரொம்ப உத்தமம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் கையாலையும் அடிக்கலாம், இல்லை மிக்சிலையும் போட்டு அரைக்கலாம். அந்த பவுடரை நல்லா ஜெலிச்சு, விரலி மஞ்சள் தான் கொடுக்கணும். அந்த விரலி மஞ்சளை பவுட்ரு பண்ணி ஜெலிச்சு கையில் கொடுத்துட்டு ஒரு இலையில் மடித்து கொடுக்குறதா, தையலையில் வச்சு அதனுடைய கொடுத்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது அவங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு காலையில் பூஜைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் போகும்போது மாலை நேரத்தில் கொடுக்குற மாதிரி தான் அந்த பரிகாரமே. ஞாயிறு என்பது சூரிய உதயத்திலே அவங்க சில பூஜைகள்லாம் செய்வாங்க. விஸ்வரூப தரிசனம் என்பது பெரும்பாலும் மகாலட்சுமி தாயாருக்கு காலைல 6 மணிக்கே நடைபெறும். இந்த சூரியனுடைய ஒளிக்கதிராகப்பட்டது தாயாரின் மீது படும்போது இந்த மஞ்சளோடு அது மஞ்சளாகப்பட்டது உங்கள் பிரார்த்தனையை தாயாரிடத்திலே கோரிக்கையாக வைக்கும்போது அது உடனடியாக நிறைவேறி உங்களுக்கு ஒரு நல்ல விதமான பெருவாழ்வாகப்பட்டது கிடைக்கப்படும். மேஷராசினியர்களுக்கு இந்த நாளிலே எதிர்பார்த்த பணவரவு போதியவரையான தனவரவுகள் அதிகரிக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திர பகவான் வரார். சில இடத்திலே கடும் சொற்களை பேசாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. தேவையில்லாமல் மனக்குழப்பமும், சில இடத்திலே வம்பு வழக்குக்கான வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. புதிய வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய யோகங்கள் சேரும். எதிர்பார்த்த பணவரவு ஆதாயமாக அமையப்பெறும். சிலருக்கு கடன் வாங்கி இஎம்ஐ பிரச்சனையிலே மாட்டிக்கொள்ள சூழ்நிலை ஏற்படுகிறது. சற்று கவனமாக இருங்கள். தேவையில்லாத விஷயத்திற்கு கடன் வாங்காதீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் சரியான ஆவணத்துடன் வாங்குங்கள். சிலருக்கு பார்த்திங்கன்னா விலை குறைச்சலாக சொல்லிட்டு அதுக்கு பில்லோ ஆவணங்களோ இல்லாமல் வாங்கும்பொழுது அதற்கான இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாத சில பிரச்சனைகளை மாட்டக்கூடிய விஷயங்கள் ஏற்படுகிறது. ரிஷபராசினியருக்கு ராசிக்கு 3லே சந்திரன் என்ற ராசிநாதன் ஆட்சி பெற்ற நிலையிலே உங்களுக்கு வருகிறார். இந்த நாளில் எதிர்பார்த்த பணவரவு போதிய அளவு லாபங்கள் இருந்தாலும் சில நேரங்களிலே தேவையில்லாத மனக்குழப்பமும், கணவன் மனைவியிடத்திலே சில புரிதல் இல்லாத பிரச்சனைகள், அதே போல் எதிர்பார்த்த பணவரவு இருக்கிறது. தீராத விஷயங்கள்லாம் இன்று தீர்ந்து சுமூகமான முறையில் லாபங்கள் ஆதாயங்கள் சேரும். அபரிவிதமான யோகங்கள், திடீர் லாட்ரி வாங்குறது மாதிரியான விஷயங்கள்லாம் அபரிவிதமான யோகங்கள், பதவி உயர்வு, எதிர்பார்க்காத இடத்துலேருந்தே நல்ல காசு வரக்கூடிய விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. மிதுன ராசினியர்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன், ராசிநாதன் 12லே மறைகிறார். மனக்குழப்பம், தெளிவில்லாத ஒரு நிலை, சிலருக்கு நெடுந்தூர பிரயாணங்கள் செய்யக்கூடிய பாக்கியங்கள், அதே போல் சிலருக்கு இடமாற்றங்கள், பதவி உயர்வு போன்றவற்றெல்லாம் கிடைக்கும். தொழில் சார்ந்த இடத்திலே சில நலிவான விஷயங்கள் ஏற்படுகிறது. லாபங்கள் சற்று குறைவாக இருந்தாலும் மன நிம்மதி, ஒற்றுமை, ஆரோக்கியம் மேம்பாடாக இருக்கும். கடகராசினியர்களுக்கு இந்த நாளிலே உங்கள் ராசிநாதன் ராசி மண்டலத்திலே ஆட்சி பெறுகின்றார். சந்திரன் கடகராசி மண்டலத்தில் இருக்கின்றார். நல்ல லாபம், முன்னேற்றம், ஆரோக்கியம், அதே போல் கொஞ்சம் டயட் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. அழகு சாதன பொருட்கள் மீது ஆசை கொண்டு அந்த மாதிரி அழகு சாதன பொருட்கள்லாம் நிறைய வாங்கக்கூடிய நிலை. உங்களுக்கு பிடித்த உணவுகளை சுவை பார்க்கறதுக்கு சில இடங்களுக்கு நெடுந்தூர பிரயாணங்கள் செய்து வரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கிறது. ஆன்மீக யாத்திரை, ஒற்றுமை கூடும். சகோதரத்திலே சில கருத்து வேறுபாடுகள் மறைந்து நல்ல குடும்ப ஒற்றுமை ஏற்படுகிறது. சிம்மராசினியர்களுக்கு இந்த நாளிலே சிம்மராசி மண்டலத்திலே கேது பகவான் சஞ்சரிக்கின்றால் உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரித்து சில விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல்யமான முறையிலே அபரிவிதமான யோகங்களை தருகிறது.
எதிர்பார்த்த பணவரவுகள் ஆதாயமாக முடியும். தொழில் முன்னேற்றம் அடையும். கணவன் மனைவி இடத்துல நல்ல ஒற்றுமை கைகூடும். குழந்தைகள் இந்த நாளிலே சிம்மராசி குழந்தைகளுக்கு இந்த நாளிலே சில மனக்குழப்பங்கள் தயக்கலும். வெளியே விளையாட செல்லக்கூடிய குழந்தைகள் சற்று கவனமாக இருங்கள். அதீதமான விஷயங்களுக்கு யோசிக்காதீங்க. துரித உணவுகளை சாப்பிடாதீர்கள். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே உங்கள் ராசி நாடைய புத பகவான் ராசிக்கு 10லே சஞ்சரிக்கின்றார். 10லே புதன் இருக்க பதவி உயர்வுகள் அதிகரிக்கும். பதவி உயர்வும் முன்னேற்ற பாதையும். அதே போல் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன். நல்ல லாபங்கள், ஆதாயங்கள், முன்னேற்றங்கள், எதிர்பார்த்த பணவரவு தனவரவு அதிகரிக்கும். அதே போல் புதிய தொழில்களும் கூட்டுத் தொழில்களும் கைகூடும். பங்கு சந்தையிலே பொருளாதார நிலை மேம்பாடடையும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை பெருகும். உங்கள் மனைவியும் உங்கள் கணவனும் பார்த்தீங்கன்னா அவங்க தொழிலுக்கு உறுதுணையாக இருந்து தொழில் முன்னேற்றத்தை வலுப்படுத்துவார்கள். அதே போல் இன்று வீடு வாங்குவதற்கான விஷயங்களை ஆலோசனை செய்வது மிகவும் சிறப்பாக அமையும். துளாராசினியர்களே, துளாராசினியர்களுக்கு எதிர்பாராத நேரத்திலே முன்னேற்றங்கள் அடையக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அதே போல் சில நேரங்களிலே உடல்நிலையினுடைய கருத்துக்களை கவனமாக கொள்ளுங்கள். அடிக்கடி உடல்நிலை பாதிப்பு எதனால் ஒன்று வரலாம். சற்று கவனமாக இருங்கள். அதே போல் வண்டி வாகனங்களிலே செல்லும்பொழுது அதிவேகமாக செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். கூட்டு முயற்சி நல்ல விதமான லாபத்தை தரும். எதிர்பார்த்த இடத்திலே பணவரவு அதிகரிக்கும். உங்கள் முதலாளி இடத்திலே நல்ல பெயர் புகழ் வந்து சேரும். அரசாங்க தொழில் செய்யக்கூடிய நபர்கள் சற்று கவனமாக இருங்கள். சூரியனாகப்பட்டவர் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் சில கஷ்டங்கள் வந்து சேரும். சில கவனமாக இருங்கள். மிகவும் சிறப்பு. விருச்சிகராசினியர்களே, விருச்சிகராசினியர்களுக்கு உங்கள் ராசினான செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்திலே அமையப்பெற்று சனி பகவான் 5ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றார். எந்த காரியம் எடுத்தாலும் கோபம், எதிலும் கோபம், எங்கும் கோபம்ன்ற மாதிரி உங்கள் கோபத்தினுடைய வெளிப்பாட்டினாலே உங்களது சில மரியாதைக்குரிய விஷயங்களிலிருந்து நீங்கள் தவிர்க்கப்படுவீர்கள். ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்திற்கான முடிவு சொல்லக்கூடிய, தீர்ப்பு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஜட்ஜாக போகிறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் போகக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய பலதரப்பட்ட விஷயங்கள் பாதிக்கப்படும். கொஞ்சம் நிதானமாக யோசித்து எந்த ஒரு முடிவும் செய்யுங்கள். மிகவும் சிறப்பாக அமையப்படும். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்திலே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்திலே வரக்கூடிய சந்திரனும், அதாவது சந்திராஷ்டமம் உங்களுக்கு இந்த நாளிலிருந்து 2.5 நாட்கள் நடைபெறும். ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத இடத்துக்குலாம் அடிக்கடி போயிட்டு வராதிங்க. வெயிலில் தெரியாதீங்க. பிறருடைய நலத்துக்காக போராடக்கூடிய நீங்கள் உங்களது உடல்நிலையை மிகவும் பார்த்துக்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசினியர்களே, மகர ராசினியர்களுக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன், ராசிநாதன் 3லே அமையப்பெறுகின்றார். நல்ல லாபம், ஆதாயம் அதிகரிக்கும். கணவன் மனத்திலே நல்ல ஒற்றுமை, தொழில் முன்னேற்றம் அடையும். அதே போல் நலிவு பெற்ற மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அன்னதானம் போன்றவற்றெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு நல்ல பேர் புகழ் வந்து சேர்கிறது. இந்த நாளிலே நீங்கள் தர்ம தானங்களை செய்யும்போது உங்களது பல்வேறு விதமான முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது. கும்பராசினியர்களே, ராசி மன்றத்திற்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் வந்து ராசிக்கு 2லே சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். தீராத விஷயங்கள்லாம் தீரும். அடிக்கடி உடல்நிலை பாதிப்படையும். இந்த நாளிலே வம்பு வழக்குகளில் நீங்கள் செல்லாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. உங்களுக்கு சார்ந்த சில விஷயங்களிலே நீங்கள் கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. உடல் ஆரோக்கியம் மேம்பாடடைய வேண்டும். போதிய இடங்களிலே நீங்கள் சென்று வரும்போது, முக்கிய பொது இடங்களிலே செல்லும் போது சற்று கவனமாக செல்லுங்கள். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஜாகிரதையாக பார்த்துக்கொள்வது மிகவும் சிறப்பு. மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு நல்ல லாபங்கள், ஆதாயங்கள் வெற்றி தரும். அதே போல் எடுத்த முயற்சியிலும் எடுத்த காரியங்களும் சிறப்பாக அமையப்படுகிறது. சிலருக்கு பல்வேறு கட்ட விஷயங்கள் லாபமாக அமையும். எதிர்பார்த்த பணவரவுகள் உங்களுக்கு வந்து சேர்க்கிறது. தேவையில்லாத விஷயத்துக்கு மனக்குழப்பத்தை அடையாமல் இருப்பது மிக மிக சிறப்பு.